Hey, hi, hello and welcome to our channel. ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல் கம்ப்ளீஷனோட டுட்டோரியல் வீடியோவில் இருக்கோம். ஸோ இது வந்து 4வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் சேனலுக்கு வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அதாவது இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த ட்விட்டர் இருக்கலாம், இதுக்கான லிங்க்லாம் எப்படி வந்து உங்கள் சேனலில் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் சேனலுக்கு வந்து எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் இமெயில், அதே மாதிரி உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்து எங்கெங்கே ஆட் பண்ணணும், எப்படி கொடுக்கணுங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம வந்து உங்கள் சேனலுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சேனல் பேனர் கிரியேட் பண்ணணும், அதை பேனர்னா சேனல் ஆப்ட் கிரியேட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ சீக்கிரமாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து போன வீடியோவில் சொன்னதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட மொபைல் இருந்தாலுமே பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுங்கிறது தான் இதுக்கான விஷயமே. மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் மோட்டில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ வாங்க சீக்கிரமாக போயிடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து போன வீடியோவில் இந்த பேனர் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனும் அப்புறம் வந்து இதுக்கான சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி கொடுக்குறது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, அதே தான் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ போய்க்கோங்க. ஸோ உங்கள் யூடியூப் ஸ்டூடியோ போனதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் பண்ணுற மெத்தட் தான். இங்கே கடைசியில் கஸ்டமைசேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் வந்துருங்க, பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் கடைசி ஆப்ஷன். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், இதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்கள் சேனலோட நேமு. இங்கே சேனல் நேமு மாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு 14 நாள் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து அதே மாதிரி விஷயம். ஸோ அதே தான் வந்து என்னென்னா இந்த ஹேண்டில் பார் அதே தான். ஸோ நாங்கள் கிட்ட முன்னாடியே சொன்னோம்னா இந்த ஹேண்டில் பாரும் இந்த சேனல் நேமும் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஹேண்டில் பார்னா என்னென்னா, நான் சொன்னது உங்கள் சேனலில் யாராவது மென்ஷன் பண்ணணுன்னா இது யூஸ் ஆகும். அதே மாதிரி யூடியூப்பில் போயிட்டு சும்மா உங்கள் சேனலில் அட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணாலும் உங்கள் சேனலை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் எதை பற்றி சொல்லும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம வந்து எதை பற்றி சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ ஆப்வியஸாக நம்ம மீம் மேக்கர்ஸ் தான் பேரே வச்சுருக்கோம். அப்போ நம்ம சேனலில் வர வீடியோஸில் என்ன மாதிரி இருக்கும்னா காமெடியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் வந்து இதில் வந்து காமெடியான வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், இதில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சிரிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் போடலாம், இல்லை தமிழ்லையும் போடலாம். இதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து இதை வந்து நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் தமிழில் சொன்னதை நான் வந்து இப்போ நான் இங்கிலீஷில் வந்து டைப் அடிச்சிட்டேன். என்னென்னா இந்த மாதிரி ஹியர் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நாங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக நாங்கள் சிரிக்க வைப்போம், இது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வந்தால் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துரு. இது வந்து இந்த சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன். இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே சேனல் யூஆர்எல் இருக்கா, இது வந்து இந்த யூஆர்எல் உங்களால் மாற்ற முடியாது. இது வந்து உங்கள் சேனலோட யூனிக் யூஆர்எல். அதாவது நீங்கள் வந்து உங்கள் சேனல் வந்து ஏதாவது ஒரு இன்கேஸ் உங்கள் சேனல் வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப்க்கு வந்து மெயில் அனுப்புறீங்க, ரெக்கவரி பண்ணுறதுக்காக அனுப்புறீங்க, தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் தான் யூஸ் ஆகும். ஸோ இதை தயவு செஞ்சு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உண்மையில யூஸ் ஆகக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் இருக்குல்ல, இது வந்து என்னது அப்படின்னா லிங்க்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ். இந்த சோஷியல் மீடியா லிங்க்ல இங்கே வந்து டைட்டில், இங்கே வந்து யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டோ ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதில் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் இங்கே கொடுக்குறேன். இதில் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டேன்னா அப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை கொடுக்கணும். இப்போ நான் இப்போதைக்கு நான் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்னோட இன்ஸ்டா லிங்க், நான் அதையே நான் கொடுக்குறேன். ஸோ இதையே நான் கொடுக்குறேன். இதை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் இன்ஸ்டா லிங்க் போட்டு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் நான் கொடுக்கல. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்கா, லெட் பீப்புள் நோ ஹவ் யூ கேன் கான்டாக்ட். இது வந்து உங்களோட பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸை கொடுக்கும். இப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன்னா என்னோட இமெயில் அட்ரஸே கொடுக்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல இருக்கிறது ரெண்டையும் விட்டுருங்க. இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் 14 நாளைக்கு 14 டேஸ்க்கு ஒருக்காக தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து
இங்கிலீஷில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தமிழில் கொடுத்தாலே போதும். இது வந்து எப்படி கொடுக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் உங்கள் சேனலுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு பொறுத்து. பட் அதில் மெயினான கண்டென்ட் என்ன இருக்கணும்னா, உங்கள் சேனல் எதை பற்றின சேனல், எந்த மாதிரியான வீடியோஸை போஸ்ட் பண்ணுவீங்கிறது இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த லிங்க்ஸ், இதில் தான் வந்து உங்களோட இந்த சோஷியல் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரோட லிங்க்லாம் இதில் தான் கொடுக்கணும். இதில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்து என்னோட இன்ஸ்டா லிங்கை கொடுத்துட்டேன். கடைசியாக இருக்கிறது தான் பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா லிங்க் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை கிளிக் பண்ண வரும். ஸோ இப்போதைக்கு நான் இதை டெலிட் பண்ணிட்டு ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன். இது வந்து பிஸ்னஸ் இமெயில். இதை என்னன்னா உங்கள் சேனலில் வந்து யாரோ ஒருத்தவங்க ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் கொடுக்குறனால. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கோ டு சேனல் கொடுத்து நம்ம போட்ட இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ பார்த்துருவோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கே வந்துடுச்சா, இங்கே Instagram.com போட்டு இது இருக்குது. இப்போ நான் வந்து மோர் அபவுட் திஸ் சேனல்ங்கிறது இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி வைப்பு வந்துச்சு பாருங்கள். இப்போ லிங்க்கில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்துடுச்சு. இதில் வியூ இமெயில் அட்ரஸில் நம்மளோட இமெயில் அட்ரஸ் இங்கே இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துட்டு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து சேனலோட செட்டப் எல்லாம் முடிஞ்சு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எல்லாமே எதையுமே நம்ம மிஸ் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்குது அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டு நான் அதை கடைசியாக அந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸை நான் இந்த சீரீஸோடு சேர்த்தே கவர் பண்ணுறேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.